அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, காகத்திற்கு சாதம் வைக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் பித்ரு தோஷம் ஏற்படுமா என காகத்திற்கு சாதம் வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராகி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திதி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவிடுதல் மூலம் பித்திருக்களுடைய ஆசை கிடைக்குன்னு நம்முடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. அதனால தான் அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களாக காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக நம்ம இன்னும் நம்பிட்டு வரோம். அந்த வகையில் இந்த தை மாத அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு படைப்பதை எந்த முறையில் மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே காகம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் வாகனமாகவும் காகா யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாக காகத்திற்கு சாதம் வைத்தாலே நம்முடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்கன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜா காக்கை வடிவம் எடுத்துதாங்க மனிதர்கள் வாழக்கூடிய இடம் சென்று அவங்களுடைய நிலையை அறிவாராம். இதனால காக்கைக்கு உணவு அளித்தாலே யமனோ மகிழ்வாரு. அதே போல யமனோ சனியோ சகோதரர்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் நீங்கள் திருப்தி அடைய வைக்கலாம். அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானும் திருப்திப்படுவதால் சனியினுடைய தாக்கம் குறையுங்க. முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாகாளய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. இன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் இருக்கக்கூடியவங்க உணவருந்த வேண்டுங்க. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்ருக்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க. தீராத கடன் தொல்லைகளும் தீர்ந்து வரும். அதே போல் தந்திரம் குணம் நிறைந்த காகம் பார்த்திங்கன்னா யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா காகம் உங்கள் வீட்டு முன்னாடி பல முறை குரல் கொடுக்குங்க. அதே போல் காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நமக்கு அருகிலே இல்லைனா வீட்டின் வாசலை நோக்கி கரைவது நல்ல பலனை உண்டாக்கும். அதே போல் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தாலே அதற்கு உடனே உணவிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காகா வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துதுங்க. நம்முடைய பார்த்தீங்கன்னா வாகனம், குடை, காலணி, உடல் மீது காகம் தீண்டுவதன் மூலம் அகால மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லும். அதே போல் நாம் செல்லும் வழியில் நமக்கு எதிராக நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அதே போல் காகம் பற்றினா தென்கிழக்கு திசை நோக்கி கரைந்தா தங்கத்தில் லாபம் உண்டாகும். தென்மேற்கு திசை நோக்கி கரைவதை பார்த்தீங்கன்னா தயிர், எண்ணெய், உணவில் லாபம் உண்டு. மேற்கு திசை நோக்கி கரைவதை பார்த்தீங்கன்னா நெல், முத்து, பவளம் மூலம் அதிக லாபத்தை பெறுவீங்க. வடக்கு திசை நோக்கி கரைவதை பார்த்தீங்கன்னா ஆடைகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல் காகா மற்றொரு காகத்திற்கு உணவளிக்கக்கூடிய காட்சியை கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிய செயல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. காகா உங்கள் எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போவதை போல பார்த்தீங்கன்னா தன லாபம் உண்டு. இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் செல்வதை போல பார்த்தீங்கன்னா தன நஷ்டம் உண்டாகலாம். எனவே காகா உங்கள் அருகில் இருப்பது போல கரைந்து கொண்டே இருந்தா சில சகுனங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்திற்கு அமாவாசை தினத்தில் ஏன் நம்ம உணவளிக்கிறோம் தெரியுமா? அப்படி காகத்திற்கு உணவு படைப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரியுமாங்க? காகங்களுக்கு எப்படி உணவு வைக்க வேண்டும்னு தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் காகம் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். அமாவாசை தினங்களில் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டுங்க. இந்த புரட்டாசி, தை, ஆடி அமாவாசைன்னு 3 அமாவாசை நாட்களில் பித்தர்களை நினைத்து வழிபட்டு திதியே தந்து விட வேண்டும். சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடுங்க. இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக அர்த்தம். அதனால் தாங்க முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேண்டும். இந்த தை அமாவாசை பார்த்திங்கன்னா வருகின்ற 18ஆம் தேதி முன்னோர்களுக்குரிய திதி தந்துட்டு காகத்துக்கு உணவு வைக்க வேண்டுங்க. உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காம
ஒரே இலையில பாயாசம், வடை, அப்பளம் உட்பட அனைத்து உணவுகளையும் ஒன்றாக சேர்த்து கலந்து காகத்துக்கு வச்சிடுங்க. காகங்கள் இவை வைத்தாலே அணில், குருவி மற்ற உயிரினங்களும் உணவை சாப்பிட்டு உண்ணுங்க. நாம் படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்கள் வடிவில் காகம்தான் உண்ணுன்னு நம்பிக்கையாக இருக்குது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவினே சமைத்து இந்த நாளில் விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகுங்க. முன்னோர்களுடைய ஆசை நமக்கு உண்டாகும். அத்தோடு செய்வினை கோளாறுகள் நம்மை அண்டாது குடும்ப பிரச்சனையும் தீர்ந்திடும். குழந்தை பாக்கியம், கல்யாண யோகமும் உண்டாகும். அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்ம உணவு கொடுப்பதனால யமன் மகிழ்ச்சி அடைவார். சனீஸ்வர பகவானின் வாகனமாக காகம் யமலோகத்தின் வாசலை இருப்பதாகவும் யமனின் தூதவனும் சொல்லியிருக்கோம். எனவே ஒரே நேரத்தில் இருவரையும் மகிழ்ச்சி அடைந்த பலன் உண்டாகும். இந்த தை அமாவாசை தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக வருவதால் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து சாப்பிட்ட பிறகே வீட்டில் இருப்பாங்க. சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கலாம். காகன்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தாங்க. நம்முடைய குடும்பத்தில் இருந்து போனவங்க தான் நம்மை பார்ப்பதற்காக இந்த பூலோகத்தில் திரும்பி வருவாங்க. இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது என்பதால் ஒரு காரணத்தினால தான் இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் முன்னோர்கள் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வரோம். இதோடு மட்டுமா அந்த யமலோகத்தின் வாசல வாகனமாக இருக்கக்கூடியவர்னு நாம் முதலே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. இந்த சாஸ்திர அடிப்படையில் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எந்த திசையில் கரைந்தா என்னென்ன பலன்கள்னு சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுக்க வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிந்து மீத இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்தாலும் அதே வீதியில் வரக்கூடிய நாய்க்கு வைத்திடுங்க. குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை எப்போதும் வைக்கக்கூடாது. அதே போல் காகமும் பசுமாடு எச்சின் இலைகளை இருந்து தானாகவே சாப்பிட்டா அதன் மூலம் நமக்கு எந்த தோஷம் ஏற்படாது. நம்ம கையால் எச்சில் சாதத்தை காகம், பசுனை 2 உயிரினங்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறுங்க. அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா தீட்டான சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தமில்லாத சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. இதே போல் அசைவ சாப்பாட்டினை உங்களுடைய கையால் காகத்திற்கு வைக்காதீங்க. இது வீட்டில் பார்த்தீங்கன்னா அசைவ சமைத்திருந்தால் முன்பாகவே ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட் போன்ற பொருட்களை கூட நீங்கள் காகத்திற்கு சாப்பிட வைத்திடலாங்க. காகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே புழுக்களை உண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் கைகளால் நீங்கள் அசைவ உணவை எப்போதுமே வைக்காதீங்க. ஒரு வீட்டு வாசலை இருந்து காகம் கரைந்தாலே அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்கன்னு சொல்லலாம். இது பலருக்கும் தெரிந்திருக்கும். குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்தோ காகம் கரைந்தா அது நம்முடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுத்துடுங்க. புதிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். உங்கள் வீட்டில் சுபம், லாபம் இந்த மாறி மாறி வரும். தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தா அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொடுத்துடுங்க. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய தொடங்கும். எதிரி கூட இனி நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைவதை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளை இருந்து காகம் கரைவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தலாங்க. எல்லா வகையிலும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லதே. மேலும் உங்களுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில் எந்த நேரத்தில் கரைக்குதுன்னே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ஆண்டு தை அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமையிருக்குங்க. அதிகாலை பார்த்தீங்கன்னா 1:20 தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரை அமாவாசை திதியாக இருக்கு. சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவராக இருக்கிறாரு. அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில வருவது இன்னும் சிறப்பான விசேஷ பலனை தருங்க. இந்த நாளில் தவறாமல் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய தர்ப்பணம், திலாஹோமம், பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்து முன்னோருடைய ஆசையும் பெறலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேலி இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.